உன் மேல செத்து போன ஆளுங்களோட தீட்டு இருக்கு. அந்த தீட்டு போகணும்னா இன்னொரு 6 மாசம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம போலாம். அது வரைக்கும் நீ ஆவிகளை பார்க்க கூடாது, பேசக்கூடாது. தெரியுதா? அப்படி பார்க்காம பேசாம இருந்தா உன் மேல இருக்கிற ஆவிங்களோட தீட்டெல்லாம் போயிடும். அப்படி போன பிறகு நாம எல்லாம் சந்தோஷமா சிறுவாச்சிட்டு போலாம். உன்னோட பிறப்போட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அம்மனை கும்பிடலாம். இப்ப போறத இன்னொரு 6 மாசம் கழிச்சு போலான்னு தாமா அந்த ஜோசியர் சொல்றாரு. தீட்டு கழியாம போனா அந்த அம்மாவால உன் உயிருக்கே ஆபத்துன்னு ஜோசியர் சொல்றாரு. இதுவரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு நல்லது கெட்டது சொன்னவர் அந்த ஜோசியர் தான். அவர் சொன்னா அது சரியா இருக்குமேன்னு தான் நாங்க 2 பேரும் போக வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோமா. ஆமா பிறவி, அம்மா சொன்ன மாதிரி நம்ம ஜோசியர் நம்ம நல்லதுதான் சொல்லுவார். அதனால ஒரு 6 மாசம் கழிச்சு போலாம். என்ன? கொஞ்ச நாள் பொறுத்துக்குமா. சரிம்மா. என் செல்லம், அம்மா பேச்சு கேட்பல. போ, போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நான் டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன். போமா. அப்பா முருகா, நல்ல வேலை. நான் சொன்னது அப்படியே நம்பிட்டேன். நான் சொல்லல என் பொண்ணு பேச்ச கேட்பான்னு. எப்படி கேட்டா பாத்தீங்களா? பைரவி என் பொண்ணுங்க. என்னைக்குமே அவ என் பொண்ணு மட்டும்தான். அவளை என்கிட்ட இருந்து யாரும் பிரிக்கவே முடியாது. பிரிக்கவும் விட மாட்டேன்.